ஆர்சிபிக்கு நான் பிரச்சனையா பாக்குறது என்னன்னா, அவங்க வந்து டாப் ஆர்டரை நம்பி இருந்தாங்க. சால்ட் அண்ட் விராட் நம்பி இருந்தாங்க. அதே மாதிரி மிடில் ஆர்டர் வந்து சரியான பயங்கரமான லைனப்பா இருக்கு. ரைட் ஃப்ரம் எங்க சொல்றது, தேவதத் ஜிதேஷ் படிக்கல், சர்மால ஆரம்பிச்சு, தேவதத் படிகள் ஆரம்பிச்சு, ஜிதேஷ் சர்மால இருந்து, டிம் ரஜித் டேவிட்ல படிதார். இருந்து, ரஜத் படிதார் பாருங்க. இப்ப ரஜத் படிதார், அதுக்கப்புறம் வந்து கிருணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெபர்ட், டிம் டேவிட், இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்பவுமே மிடில் ஆர்டர் வந்து எப்படின்னா, அடிச்சு ஆடுற பிளேயர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. மிடில் ஆர்டர் ஷுட் சம்திங் லைக் ஒரு ஒரு எப்படி ரொட்டேட்டிங் சொல்றது, ஸ்ட்ரைக், ஒரு ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக். ஒரு மாதிரி எப்பப்ப தேவையோ அப்பப்போ பவுண்டரி அடிக்கிற மாதிரி. அதான் 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 அந்த குணால் பாண்டியா அந்த இந்த மேட்ச் ஒரு பண்ணிட்டு இருந்தா அதான். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான இன்னைக்கு வந்து குணால் பாண்டியா இஸ் நாட் அன் எப்படி சொல்றது, ஒரு பவர் பர்ஃபெக்டான ஹிட்டர் கிடையாது அவன், ஆல்ரவுண்டரான்னு கேட்டா பவர் ஹிட்டர் கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு அவன் ஸ்டெப் அப் பண்ணி சூப்பரா ஆடினான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் யாருமே இல்லை. எல்லாரும் எப்படின்னா சும்மா அந்த கல்லி கிரிக்கெட்ல திடீர்னு ஒரு அங்கிள் வந்து 2 பால் போடுப்பா அப்படின்னு சொல்லி ஆடுவாங்கல்ல, ஒரு 2 பால் 6 அடிப்பான், அதுக்கப்புறம் பேட் வச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்படிதான் ஆர்சிபி அப்படிதான் பண்ணிட்டு ஆடுறாங்க. இருக்காங்களோன்னு ஆமா, தோணுது.